ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கை முறுக்கு. அந்த கை முறுக்குக்கு நான் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு. இது ரெண்டுத்தையும் நன்னா சலிச்சுக்கோங்க. இது ஈரத்தோடு இருக்கும் போதே நம்ம பண்ணிடணும் முறுக்குக்கு மட்டும். ஸோ இதை நன்னா சலிச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நான் சலித்து வச்சுட்டுருக்கேன். நன்னா ஒன்றா கலந்துடலாம். அதுக்கப்புறம் தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அதுக்கு மேலே போட வேண்டாம். கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் ஜீரகம், இதுலேயும் கல் இருக்கக்கூடாது, பார்த்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதை பிசியத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஜலம், அப்புறம் பெருங்காய பவுடர். பெருங்காயம் நீங்கள் ஊற போட்டுட்டு அதை போட்டு அந்த ஜலத்தை விட்டு பண்ணினீங்கன்னா இனிமே நல்லாயிருக்கும். நான் அதை ரெடி பண்ணாதனால நான் பவுடரே போடுறேன். அப்படி போட்டுட்டா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பரோ இல்லை துணியோ போட்டுட்டு நம்ம வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணினோன்னா மாவு வெளியில் சிந்தாமல் இருக்கும். சலடையிலேருந்து அதுக்குள்ளேயே விழும். அதனால நான் பெரிய எலுப்பச்சட்டியாக வச்சுட்டுருக்கேன். இந்த எலுப்பச்சட்டிலேருந்து இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் மாவு பிசைய போகிறேன். இது நம்ம இன்னும் ஃபர்தராக இது வெள்ளைச்சீடை உப்பு செடிக்கெலாம் மாவு வறுக்கணும். அந்த இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் சொன்ன பொருள் எல்லாம் கலந்தாச்சு. இதை நன்னா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வெண்ணெய் இது எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கணும். எல்லாம் நல்லா பிசைஞ்சு இதை பாருங்கள், இப்படி பிடிக்கணும், பிடிக்கும்படியாக வரணும். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அது கலக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு நம்ம பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நிறையா ஆகிடுதுன்னா அப்புறம் நமக்கு லூஸ் ஆகிடும். திருப்பி மாவெல்லாம் கலக்கணும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே பரவாயில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்ட வெண்ணெய் இளகிக்கும். ஸோ உங்களுக்கு சுத்தறதுக்கு கரெக்டாக வரும். இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு லூஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். என்ன பண்ணுங்க, பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு அதை தொட்டு தொட்டு பிசைஞ்சிட்டோன்னா கொஞ்சம் தொட்டு தொட்டு இடணும். தொட்டு தொட்டு இட்டுட்டேன்னா கரெக்டாக வரும். முதல்ல வருதான்னு சுற்றி பார்த்துக்கோங்க. நான் இதில் துணியில் போட்டால் உங்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியாதுங்கிறதுக்காக நான் தரையிலே சுற்றி காமிக்கிறேன். நான் அதுக்கப்புறமா அதை எடுத்து வேறு இதில் போட்டுப்பேன். துணி வச்சு அப்புறம் சுற்றுவேன் ஃபுல்லாக. இப்போ சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதிலே போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான். இது நல்லா சுத்த வருது. ஸோ இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குது. முறுக்கு சுற்றத்துக்கு முன்னாடி பிள்ளையாரை வேண்டிட்டு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு இந்த சூப்பி ரெண்டுத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கச்சே இந்த ஸ்ரீ ஜெயந்தியில் இதெல்லாம் சாப்பிடுவாராம். அது எடுத்து குழந்தை அதை வச்சு சூப்பி கடித்து சாப்பிடுமா. அதனால சூப்பி பண்ணுவா. ஸோ சூப்பி இது பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒத்த கையால் சுற்றிட்டு ஒத்த கையால் கேமரா காமிக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி சுற்றுறதை ஒன்று காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் சுற்றிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். சில பேர் மூடி இடி வச்சுப்பா வேணும்னா அந்த ஈக்குவல் லெவலாக வேணுங்கிறதுக்காக அது நம்மளோட சௌரியம்தான். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த எட்ஜையும் நல்லா இது பண்ணி விட்டுறணும். இது துணியில் சுற்றுறதுனால அது கொஞ்சம் நல்லா ஈரம் வாங்கிக்கும். ஆனால் ரொம்ப காயக்கூடாது. இப்போவே நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டேன்னா அது மட்டும் காய்ச்சின்னு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இது போட்டுக்கலாம். இப்போ நான் ரெட்டகையில் சுற்றினேன்னா இன்னும் இதை விட இன்னும் நல்லா வரும். நான் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சுத்தான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு போட்டு பாருங்க. அது போட்ட உடனே இந்த மாதிரி எழும்பி மேலே வரணும். எண்ணெய் காஞ்சுடுது. இப்போ நான் இந்த தோசை திருப்பியால் எடுத்து வச்சுருக்கேன். அதை மெதுவாக இதில் சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்போவுமே பக்கத்தில் இந்த ஹேண்டில் உள்ள இதை வச்சுக்கோங்க, தவாவை. ஏன்னா இன்கேஸ் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது அப்படின்னா டக்குன்னு இதை போட்டு மூடிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சலிச்சுட்டு பண்ணினா எதுவும் வராது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டி இதுக்காக முதல்ல ரொம்ப போடாதீங்க, ஒரு 1-2 போட்டுக்கோங்க. முதல்ல எடுக்கவும் கூடாது. ஏன்னா எடுத்தான்னா ஒட்டின்றோம் அது. அதில் நம்ம இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டோன்னா எண்ணெய் ஆகாமல் இருக்கும். இதுதான் நம்ம சுற்றி வச்சுருக்கிற முறுக்கு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் தோசை திருப்பியில் எடுத்துன்னு இந்த எட்ஜெல்லாம் நான் இது பண்ணிவிட்டு அமுக்கி விட்டுருங்க. இல்லைன்னா பிரிஞ்சிடும். போட்ட உடனே எடுக்காதீங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆன பிறகு.
ரொம்ப செவப்போட வேண்டாம். இந்த அளவுக்கு ஓசை வந்தோடனே எடுத்துடலாம். அது அந்த சூட்டுலேயே வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அது ஆயின்ட்டுருக்கு. நான் வந்து ரொம்ப பண்ணலை, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு டம்ளர் போட்டு தான் எல்லாம் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்து இது நம்ம போட்ட அளவில் ஒரு 10-11 முறுக்கு வந்திருக்கு. முறுக்கு நல்லா வந்திருக்கு. நான் போட்ட சொன்ன அளவுலேயே பிசைஞ்சு பண்ணுங்க. இது பாருங்க, நல்லா கிறிஸ்பாக உடையும். அப்படி உடைச்சோன்னா உள்ளுக்குள்ளே குழல் மாதிரி இருக்கும். நல்ல கிறிஸ்பாக வரும். பட்சணம் எல்லாமே கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா பொறுமையாக பண்ணினோன்னே எல்லாமே நல்லா வரும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு வாட்டி வரலைன்னா கூட அடுத்த வாட்டி 2-3 வாட்டி செஞ்சுட்டோன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் பபுள் அடங்கச்சியே நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்ல வெள்ளையாக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு ஓவர். அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுத்து. இந்த பாருங்கள், அப்படி உடைச்சேல்னா நல்லாவே உடையிறது. இந்த குழலும் வந்திருக்கு பாருங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் முறுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. அப்புறம் சீடை வெள்ளைச்சீடை எல்லாமே ஒன்று தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ஏற்கனவே நான் வந்து முறுக்கு வந்து இன்னும் ப்ரீஃபாகவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.